ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி கனவா குழம்பு. ஸோ 1 கப் தேங்காய், அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். அதை ஒரு ட்ரை பேனில் போட்டு 6-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்தெடுங்க. நல்ல தேங்காய் வந்து கோல்டனாக ஃப்ரை ஆகணும். நல்ல கோல்டன் கலர், ஒரு மாதிரி டார்க் கலரில் ஆகணும். இது மாதிரி தான் நம்ம தீயலுக்கெல்லாம் வரப்போடல, அதே மாதிரி வறுத்தெடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இதில் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, உரிச்சு வச்சுருக்கிற சின்ன உள்ளி, வர மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதைகள், இவ்வளோத்தையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதையும் நல்லா வறுத்துருவோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட தேங்காய் மிக்ஸ்சர். இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா ஸ்மூத்தாட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட போகிறோம். ஸோ அதை அரைச்சி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு ஒரு 1-2 நிமிஷம் இதை வதக்கிடலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட் அதையும் போட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் ஊற்றி மிக்சி ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. இந்த தண்ணி வந்து நீங்கள் குழம்பு உங்களுக்கு வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க. எப்படியும் இது ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கணும். புளி பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இந்த புளி பேஸ்ட்டோட ரெசிபி கீழே இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபுல் பாயில் வந்தோடனே அடுப்பை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமாட்டு நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்குது, லிங்க் கீழே இருக்குது. புளி பேஸ்ட்டோட லிங்க்குமே கீழே இருக்குது, செக் பண்ணி